திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஏற்கனவே தலைமை தேர்தல் ஆணையர் இங்கே வருகை தந்தபோது திமுகவின் சார்பில் சில கோரிக்கைகளை அவர் முன்னே கொடுத்தோம். அதையே இங்கே வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக இந்த 17C அதில் சீர்திருத்தங்கள் தேவை. காரணம் 17C ஃபார்ம் கொடுக்கப்படுவதிலே கொடுக்குற அந்த வாக்கும் பிறகு வருகிற செய்திக்கும் இடையிலே வித்தியாசங்கள் இருக்கிற காரணத்தினால் அதில் சில சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சொல்லியிருக்கிறோம். அதே போல் இந்த சிலைகள் மூடப்படுகிற தேர்தல் ஆணையம் மூட வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கிலே குறிப்பிட்டிருக்கிறது, உயிரோடு இருப்பவருடைய சிலையை மட்டும்தான் மூட வேண்டும், மறைந்த தலைவருடைய சிலைகளை மூட வேண்டியதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தி குறிப்பாக அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாள் ஏப்ரல் 14ஆம் தேதி வருகிறது. ஆகவே அந்த சிலை அது போன்ற சிலைகள் மூடப்படுகிற நேரத்தில் சில பிரச்சனைகள் வரும். ஆகவே அதை ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பின் அடிப்படையில் எந்த மறைந்த தலைவருடைய சிலையும் மூடப்படக்கூடாது என்று சொல்லியிருக்கிறோம். அதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய உத்தரவு வழங்குவதாக எங்களுடைய கோரிக்கை ஏற்று சொல்லியிருக்கிறார்கள். மற்றபடி சில திருத்தங்களை சொல்லியிருக்கிறோம். அதே போல் அதிமுக சார்பில் முரசொலியிலே இன்றைக்கு அரசு விளம்பரம் ஒன்று வந்ததாக குற்றச்சாட்டை சொன்னார்கள். அதற்கு நான் முரசொலி அறக்கட்டளையினுடைய ட்ரஸ்டி என்கிற முறையில் நான் விளக்கம் அளித்தேன். காரணம், முரசொலி 2 எடிஷன் வரும். அதாவது காலையில் பிரிண்ட் பண்ணுறது பகல் 3 மணிக்கெல்லாம் முடித்து வெளியூருக்கு போயிடும். இப்போ மாலை முரசொலியோட நீங்கள்லாம் முன்னே பார்த்துருக்கீங்க, ஒரு ஸ்டார் போட்டு ஒரு பதிப்பு வரும், அடுத்து 2 ஸ்டார் போட்டு. அதுபோல் முரசொலியில் ஒரே அச்சகத்தில் பிரிண்ட் பண்ணுற காரணத்தால் வெளியூருக்கு போகிற பத்திரிகைகளை 3 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கு பிறகு வர்றது ராத்திரி 12 மணிக்கு மேலே வர்றது தான் சென்னை சுற்றி இருக்க பகுதிக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடியது. ஆகவே தேர்தல் அறிவிப்பு 4 மணிக்கு வந்த காரணத்தினால் 12 மணிக்கே பிரிண்ட் ஆகி போகிறதுனால அந்த ஊரில் வரல, வெளியூரில் இருந்திருக்கு, உள்ளூர் சென்னையில் வரலன்னு சொன்னால் தேர்தல் அம்பேத்கர் மட்டுமல்ல, அனைத்து தலைவர்கள் எம்ஜிஆரை தான் நான் குறிப்பிட்டேன். எம்ஜிஆருடைய படம் தான், ஒரு சிலை தான் மூடப்படுவதை நான் டிவியிலே பார்த்தேன். ஆகவே சொல்கிறேன், அந்த யாருடைய சிலையும் கலைஞர் படத்தை நான் சொல்கிறேன், எம்ஜிஆருடைய சிலை மூடப்படுவதை பார்த்தேன். அது கூடாது என்பதை சொல்லி அதுக்கு உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பை முடித்து சொல்கிறேன். ஏற்றுக்கொள்ள